இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படி தேவன் எனக்கு தந்த வசனம். Today the given word from God for our concentration. அதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்த வசனம். First Chronicle chapter 16. 16ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம். 16ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். 11 and 12. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah to the Lord. உனக்கு அவர் கொடுக்கிறது அந்த வார்த்தை உனக்கு ஒரு ஐஸ்வரியம். His promises will bring forth richness. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. இந்த வேத பகுதிகளை சற்று கவனியுங்கள். Look at this passage. அதை சேர்ந்து மகள் படிக்கும்போது அழகாய் சொல்லுங்கள். Follow the word. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise the Lord. நீங்கள்லாம் யார் தெரிகிறதா? Who are they? நீங்கள் சாதாரண ஆட்கள் இல்லை. You are not ordinary person. தேவனுடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததி. You are a generation of a chosen Israel. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். Chosen people of God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children, இந்த நாளில் இந்த வார்த்தையை தேவன் கொடுத்தார் உங்களோடு கூட பேசும்படி. Today the Lord permit me to say this word. முதலாவதாக நீங்கள் வசனத்தை மிக தெளிவாக வாசிக்கும் போது அந்த வசனத்தை அப்படி இருதயத்துக்குள் ஆட்கொள்ள வேண்டும். When you read the word, you have to inherit the promise. நீங்கள் ஆட்கொள்ளாமல் போனால் unless அந்த வசனம் உங்களுக்கு கிரியை செய்யாமலே போய்விடும். it will not do mighty works. தாவீது அரசன் மிக தெளிவாக சொன்னார். King David very clearly says. என்ன சொன்னார்? What does he say? கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். Seek the Lord and his power. அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Seek his face evermore. எப்படி தேடுங்கள்? How to seek? யார் அவரை தேடுகிறார்? அவருடைய தாசனாகிய யாக்கோபின் இஸ்ரவேலின் சந்ததியே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் புத்திரர்களாகிய உங்கள் அனைவருக்கும். O seed of Israel, his servant, your children of Jacob, his chosen ones. இந்த வார்த்தையை சற்று மிக தெளிவாய் கவனியுங்கள். Very clearly pay attention. நாம் யாரை நாடுகிறோம்? To whom we seek? வேதம் சொல்லுகிறது. The Bible says. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் என்றார். Seek the Lord and his strength. நித்தம் அவர் சமூகத்தை தேடுங்கள் என்றார். Seek his face evermore. சிலர் அப்படி தேடுவதே கிடையாது. Somebody fail to seek. ஆபத்து வரும்போது தேடுகிறார். Time of danger they are seeking. வேதம் சொல்லுகிறது. But the Bible says. நித்தமும் தேட வேண்டும் என்று. Seek evermore. நீ தேடும் பொழுது உனக்கு அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியது. When you seek, you can find the rewards from God. மிக பெரியது. You can find the rewards. மிக பெரியது. Abundant rewards. மத்தேயு 6:33 அதை சொல்லுகின்றன. Matthew 6:33 says. மத்தேயு 7:7 சொல்லுகின்றன. Matthew 7:7. மத்தேயு 7:8 சொல்லுகின்றன. Matthew 7:8. லூக்கா 11:9 சொல்லுகின்றன. 11:9. லூக்கா 11:10 சொல்லுகின்றன. 11:10 Luke. நீங்கள் தேடும் பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் ஆசீர்வாதங்களை பற்றி. When you seek, you can find the benefits of God. ஆனால் அதில் ஒன்றை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். Let me share one thing among this. அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததிக்கு children of Jacob is chosen one. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் புத்திரராகிய உங்களுக்கு. You the children of Jacob his chosen one. அங்கே அவன் என்ன சொன்னான்? What does he say? கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் என்றார். Seek the Lord and his strength. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise the Lord. நீங்கள் யாரை நாட வேண்டுமா? To whom you seek? கர்த்தரை நாட வேண்டுமா? Seek the Lord. எந்த காரியத்திற்கும், whatever it may be, எந்த காரியத்தின் ஆசீர்வாதத்திற்கும், whatever blessings it may be, நீங்கள் மனுஷனை நாடும் பொழுது நிச்சயமாய் வெட்கப்படுவீர்கள். when you seek man, you will be disgraced. ஜனங்களுக்கு சொல்லும் ஒரே ஒரு காரியம், today I am saying to my people, கர்த்தரையும் அவர் வல்லமை மட்டுமே நாடுங்கள். seek the Lord and his strength. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. கர்த்தரையும் அவர் வல்லமை நாடுங்கள். Seek the Lord and his strength. எப்பொழுது அவரை நாடுகிறாயோ, when you seek, இவை எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். all things shall add unto இவை thee. எல்லாம் கொடுக்கப்படும். all things shall add unto you. all the material blessings God has given now. எல்லா உலக ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு after the era of Jesus புனித Christ, அப்போஸ்தலன் ஒருவன் தோன்றினான். a saint was இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாய் எழும்பினவன் இயேசுவுக்கு சாதகமாய் மாறினான். he rose against the name of God and become a disciple of God. ஆனால் அவன் சவுலாய் இருந்து பவுலாய் மாறினான். இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடுகிறேன் என்றான். now whom I seek, men or God? கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். say hallelujah. மனுஷனையா தேவனையா யாரை நாடுகிறேன்? men or God to whom I seek? இன்னைக்கு ஒரு கூட்டம் மனுஷனை நாடி ஓடுகிறது. a group running after men, மாயை நாடி ஓடுகிறது. running after meaningless. நான் பரிசுத்த வேதத்தை வைத்திருக்கிறேன். I am having the Bible. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the word of God say? மனுஷனையா தேவனை
யாரை நாடி நான் போதிக்கிறேன்? Men or God to whom I seek. மனுஷனை பிரியப்படுத்துவேனால் நான் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்ல If I என்றார். please man, I am not a servant of God. ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். One thing keep in your mind. ஏன்டா நம்முடைய வாழ்க்கையில தரித்திரங்கள் போயவே இல்லை? Why continually poverty நீ in our life? பிசாசை நாடிக்கொண்டே You are இருக்கிறாய். seeking after demons. இன்று பலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். Many are living like நான் that. யாரை நாடுகிறேன் பவுல் சொன்னான். Paul said, to whom I seek. கொலோத்தியர் 1 அதிகாரம் 10 வசனங்களை வாசித்து பாருங்கள். Galatians chapter 1 verse 10. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 10வது வசனம். Galatians chapter 1 verse 10. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. வேத வசனத்தை சற்று தெளிவாய் கவனியுங்கள். Pay your attention to the word of the Lord. நீ யாரை நாடுகிறாய்? To whom you seek. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அந்நியே தேவனுடைய நாமத்தை நாடி போகும் மனிதனுக்கு, he who seek the name of the Gentile. அந்நிய நாமத்தை தேடி போகும் மனிதனுக்கு Seeking the name of the Gentile வருத்தம் gods. பெருகிக் கொண்டே இருக்குமா? Troubles will increase. வருத்தம் பெருகிக் கொண்டே இருக்கும். Sorrows will increase. அவனுக்கு வருத்தம் குறையவே குறையாது. The sorrows will increase. ஒரு நாளும் குறையாது. Never ever ஏன் எனக்கு decrease. வருத்தமாய் இருக்கிறது? Why suffering? ஏன் எனக்கு சஞ்சலமாய் Why இருக்கிறது? sorrows? அந்நிய நாமத்தை நீ என்றைக்கு நாடுகிறாயோ, அந்நிய மனுஷனுடைய வார்த்தையை என்றைக்கு நாடுகிறாயோ, உன் வாழ்க்கையில் நீ பைத்தியக்காரனை விட மோசமாய் When போவாய். you seek Gentile gods, your end is more than west. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. Just as the Bible says. அவர்களுக்கு வருத்தம் பெருகிக் கொண்டே இருக்குமா? Sorrows will increase. ஆண்டவர் தூங்க விட மாட்டார். He will never allow them to பிசாசு sleep. அவனை பிச்சு பீஸாக்கிட்டு இருப்பான். Demon will destroy them. உடனே அதை போடு, இதை போடு, இதை பாரு, இதை போடணும். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்தின் உன்னை பிரித்து கொண்டு போய் உன்னை குழியிலே தள்ளி He விடுவான். will depart you from the spiritual experience and he'll put into the pit. நீ யாரை நாடுகிறாய்? To whom you seek. வேதம் சொல்லுகிறது, The Bible says, கர்த்தரை நித்தமும் நாடுங்கள், seek the Lord கர்த்தரை வல்லமையை evermore. நாடுங்கள், Seek the power of God. கர்த்தருடைய மகிமையை நாடுங்கள். Seek the power of the glory. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அந்நிய நாமத்தை தேடி பின்பற்றுகளுக்கு வருத்தம் பெருகுமா? he who seek the name of Gentile gods, they will suffer. அந்நிய காரியங்களை காதில் கேட்கும் மனிதனுக்கு He who hear the things of the Gentiles. சில சொல்லுவார், இவர் இப்படி சொல்லி இருக்கிறார், This person says like இவர் that. இப்படி சொல்லி இருக்கிறார். He says like என் that. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, வேதம் என்ன what சொல்லுகிறது? does the word of God say? அந்நிய தேவனுடைய நாமத்தை நாடி பின்பற்றுகிற மனிதனுக்கு வருத்தம் பெருகுமா? He who follow, he who seek the God of Gentile will suffer. வேதம் அப்படித்தான் That's what சொல்லுகிறது. the Bible says. சங்கீதங்களின் புஸ்தகம் 16 அதிகாரம் Psalm 16 4வது வசனங்கள் வாசிக்க கேட்பீர்களா? verses 4. அந்நிய தேவனை அந்நிய தேவனுடைய நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு நாடி பின்பற்றுகளுக்கு வேதனைகள் பெருகும். கரத்தங்களை கைத்தட்டி ஒரு அலலையா சொல்லுங்களேன். Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு, Yeah, with faith. பலத்த கைகளை தட்டி. Loudly. அந்நிய தேவனுடைய நாமத்தை நாடி பின்பற்றுகளுக்கு வேதனை பெருகிக் கொண்டே இருக்குமா? Their sorrows shall be multiplied who run after another God. என் அருமையானவர்களே, Beloved. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நீங்கள் நாட வேண்டுமா? Seek the Lord and his strength. என் அருமையான மகனை மகளே, Son and daughter in ஒரே Christ. ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் What கொள்ளுங்கள். keep it in mind? நீ எப்படி நாடுகிறாய்? How you seek? அந்நிய தேவனுடைய நாமத்தை நாடி பின்பற்றும் மனிதனுக்கு வேதனை பெருகிறதா? Their sorrows shall be multiplied who run after the Gentile God. இந்த எப்படி இது பெருகிறது என்று பாருங்களேன். How these are multiplied. தாவீது சொன்னான், அந்நிய தேவனுடைய நாமத்தை நாடி பின்பற்றுகிறவனுக்கு, அதை தேடி போகும் மனிதனுக்கு வேதனை பெருகிறது என்று சொன்னான். Men he go seek the Gentile God, follow their instructions. அவனை விட அவன் பையன் இன்னும் அழகாக சொல்லி இருக்கிறான். More than his son said. என்ன சொல்லி beautifully. இருக்கிறான்? What does he say? நீதிமொழிகளின் புஸ்தகம் 23 அதிகாரம், Proverbs 23, நீதிமொழிகள் 23 அதில் 29 30 வசனங்களை வாசிக்கலாம். 39 onwards. ஐயோ ஐயோ, ஒரு அலையை சொல்லுங்களேன். ஐயோ, யாருக்கு வேதனை? யாருக்கு வேதனை? நல்ல கவனிங்களேன். வேதனை யாருக்கு பெருகுது பாருங்கள். அந்நிய தேவனுடைய நாமத்தை நாடி பின்பற்றுகிறவனுக்கு வேதனை பெருகுமா? யாருக்கு வேதனை? யாருக்கு துக்கம்? யாருக்கு துக்கம்? யாருக்கு சண்டைகள்? யாருக்கு சண்டைகள்? யாருக்கு புலம்பல்? யாருக்கு புலம்பு? நல்ல கவனிங்களேன். புலம்பிக்கிட்டே இருப்பான். They will always lament. சற்று யோசித்து பாருங்கள். Look at that word. வேதாகமம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? யாருக்கு புலம்பல்? To whose these lamentations? யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள்? கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள்? யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள்? நல்ல கவனி. கண்ணை பார்த்து அப்படியே சற்று செவேன்னு இருப்பான். அப்படியே ரத்தம் கலங்கின கண்ணு இருக்கும். Who has a ஏன்டா இந்த கண்ணு வந்துச்சு? why redness of eyes? ஏன் வந்துச்சு? Why this happened? வாசிக்கலாம். மதுபானம் இருக்கும் இடத்திலே மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let's clap.
இந்த பாருங்களே, இந்த சாராயத்திலே கலப்புள்ள சாராயம் இருக்கிறதா? It's called a mixed liquor. கடந்த காலத்திலே 2 மாதத்துக்கு முன்பு எத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு ஒரு குடும்பத்துக்கு இத்தனை லட்சம் என்று கவர்மெண்ட் கொடுத்தது. Sometimes back many were died and the government announces some. ஆனா சிலர் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை செகண்ட் சண்டே மிக பரிசுத்தமாய் வந்து திருந்தெடுப்பாங்க. Second Sunday with a great மத்த holiness. சண்டே நண்பர்களோடு கூட தண்ணி அடிப்பாங்க. Other Sundays they are drinking liquor. அருமையான மகனே மகளே, Son and daughter. உன்னை நீயே நீதிமான் என்று எண்ணிக்கொள்ளாதே. Don't think that you are righteous. வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஏன் உனக்கு புலம்பல், why lamentation, ஏன் உனக்கு ரத்தம் கலந்த கண்ணீர், why redness of eyes, எதற்காக வேதனை, why suffering, நீ நாடுகிற இடம் தவறானது. because you are in a wrong attitude. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நீ நாடி பழகிற இடம் தவறானது, Because your fellowship is wrong. நீ நாடி போகிற இடம் தவறானது. Because you are seeking wrong. இந்த உலகத்தில் பிசாசு ஒரு மனிதனை தள்ளுவதற்கு இத்தனை விதமான வழிகளை செய்து வைத்திருக்கிறார். These are the ways is that to pull down the people. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், That's what the Lord said. தாவீதின் மூலமாய் Through David. கர்த்தரையும் வல்லமையும் நாடுங்கள் என்றார். Seek the Lord and his strength. அருமையான மகனே மகளே, Son and daughter. சில குடும்பங்களை நான் பார்ப்பதுண்டு. I'm seeing in some நான் family. எத்தனையோ தடவை ஜெபம் பண்ணுவேன். I used to pray for நல்லா இருப்பான், 2 வாரம் நல்லா இருப்பான், 3வது வாரம் தண்ணி அடிச்சிருவான். 2 weeks they go. அது என்ன கர்மன்னே எனக்கு தெரியல. I don't know what is that. அப்புறம் வந்து பொண்டாட்டி அழுவும், ஐயா மறுபடியும் அவர் குடிக்கிறார் ஐயா. Again is drinking. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. வேதத்தை சற்று கவனித்து Look பாருங்கள். at the Bible. குற்றத்தை மறைக்கிறவன் தன் சிநேகிதனை நாடுகிறான் என்று தாவீது சொன்னான். He who hide the iniquity, they are seeking the friend. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. தன் குற்றத்தை மறைக்கிறவன் தன் சிநேகிதனை நாடு. நீதிமொழிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் Proverbs 17 9வது வசனங்களை வாசிக்கலாம். verses 9. குற்றத்தை மூடுகிறவன் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், சிநேகத்தை நாடுகிறான். கெட்டதை சொல்லுகிறவன் கெட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனை பிரித்து விடுகிறான். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. என்ன விசுவாச கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இங்க பாருங்களே, Look at that. உண்மை உத்தமாய் இருப்பாங்க, Be upright. உயிரை போல நேசிப்பாங்க. They will love அது faithfully. அழகாக கெட்டதை சொல்லி இல்லாத பொல்லாத்த சொல்லி உங்களை விழுந்து அப்படியே பிரிச்சிருவாங்க. Somebody will separate you from the faithful love. ஆனா வேதம் சொல்லுகிறது, Bible says, பிரிந்து போகிறவர்கள் தங்கள் இச்சையின்படி செய்ய மனதா இருந்து பிரிந்து போனார்கள். He who separate their self according to their flesh, they are separating their self. என் அன்பு மகனை மகளே, Son and daughter. சற்று யோசித்து பாருங்கள், Just saying. நல்லா கவனித்து பாருங்கள். Listen. குற்றத்தை மூடும் மனிதன், He who covers the transgression, குற்றங்களை மூடும் மனிதன் He covers the transgression. சிநேகிதனிடத்தில் நாடி போவான். seeks love. நீ தாண்டா என்ன நடத்தணும், You should நீ தாண்டா guide என்ன me. காப்பாத்தணும். You should save us. குற்றங்களை மூடுகிறவன், He who covers the குற்றங்களை transgression, மூடுகிறவன் covers the தன் transgression, சிநேகிதனை நாடுகிறானா. seeks நீ love. யாரை நாடப் போகிறாய், To whom you are going to நீ seek? யாரோடு நாடி வாழப் To போகிறாய் whom you are going to live? என்று இன்றைக்கு தீர்மானம் செய்து Take a கொள். decision நீ today. எதையும் பார்த்ததில்லை, You do not மற்ற know பலரை anything. சொல்லுவதை கேட்கிறாய். You are hearing what they அதை say. கேட்கும்போது உன்னுடைய பிராண சிநேகிதனாகிய கிறிஸ்து உன்னை விட்டு விலகி போய் விடுவார். Then your friend, நீ என்ன ஜெபம் பண்ணலாம், whatever you may நீ pray, என்ன பாட்டும் பாடலாம், Whatever you may sing. என்ன தீர்க்கதரிசனம் சொல்லலாம், You may say வாயில வர்றதெல்லாம் சொல்லலாம், you may say many things. பிரயோஜனம் கிடையாது. No use for that. பிராண சிநேகிதன் உன்னோடு இருக்க மாட்டான். Your friend will not be with என் you. அருமையான மகனே மகளே, Son and daughter. இன்றைக்கு ஒரு தீர்மானம் Take எடுத்துக்கொள். a decision today. நான் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுவேன். I will seek the Lord and his strength. அவர் சமூகத்தை நித்தமும் I தேடுவேன். will seek his presence. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. அவன் சிநேகிதனை நாடுகிறானா. He seeks the ஏன், love. எதற்காக? What for? அதைத்தான் எரோமை தீர்க்கதரிசி சொன்னார். Prophet Jeremiah said, அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். beware about your friends. அவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Beware about your friends. ஐயோ மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பன், என் உயிர் தோழன், my loving உன் friend, உயிரை எடுத்துருவான். take your life. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. Don't forget. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. Bible says, எரோமை 9:4 வாசித்து Jeremiah பாருங்கள். chapter 9 verses 4. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரன் நம்பாதிருங்கள், don't believe your எந்த brothers. சகோதரன் தூற்றி திரிகிறான் என்ற They will despise your name. அதை மீகா சொல்லும்போது இன்னும் தெளிவாக When சொன்னார். Micha said, மீகா 7:5 வாசித்து 7 பாருங்கள். verses 5. சிநேகிதனை விசுவாசிக்காத என்ன, Don't believe friends. அப்படின்னா அர்த்தம் என்ன? Meaning- அவனை நம்பவே நம்பாத என்ன, Don't believe your நீ friends. நம்பி போய் கொண்டிருக்கிற. You are running after them. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். Take a decision today. கர்த்தரையும் அவர் வல்லமை மாத்திரமே நாடுங்கள். Seek the Lord and his strength பலத்த alone. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah to the Lord. நீ நாட வேண்டியது எது? What are things to see? பவுல் சொன்னான், பரிசுத்தாவி நிறைந்தவனாய் Paul said, நீங்கள் எவைகளை நாட வேண்டும் என்று to சொல்லி. whom you seek. 1 கொரிந்தியர் 14:12 வாசித்து 1 பாருங்கள். Corinthians 14 verses 12. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 39 வாசித்து 1 பாருங்கள். 14 verses 39. கலாத்தியர் எழுதின நிருபம் 3 அதிகாரம் 2 வசனங்களை வாசித்து Galatians chapter பாருங்கள். 3 verses 2. 1 தெசலோனிக்கன் 5
5ஆம் அதிகாரம் 15ஐ வாசித்து பாருங்கள். 5 verses. நீங்கள் எவைகளை நாட வேண்டும் அவைகளில் உங்களுக்கு உண்டாகும் மேன்மை என்ன என்பதை பவுல் அறிவித்திருக்கிறார். பரிசுத்தாவில் நிறைந்தவனாய். Paul, filled with the Holy Spirit, declared that what we need and seek. என் அருமையான சகோதரனே, Beloved brother, நான் சொல்வது கிறிஸ்துவின் வார்த்தை. I am saying the word of the Lord. நான் சொல்வது பரிசுத்தாவின் வார்த்தை. I am saying the word of the Holy நீ Spirit. யாரை நம்புகிறாய்? To whom you நீ seek. யாரை நாடுகிறாய்? To whom you seek. நீ எதை தேடி ஓடுகிறாய்? What you seek. இன்றைக்கு தீர்மானம் செய். Take a decision. நான் கர்த்தரையும் ஒரு வல்லமையும் நாடுவேன். I will seek the Lord and His strength. பலத்த கைகளை தட்டி. Let us clap. ஹalleluya. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். இனி நான் உலகத்தை நாடுவதில்லை. I never run after the உலக world. மனிதனை நாடுவதில்லை. I never run after the man. ஒரே ஆண்டவர். One God. அவரை மட்டுமே நாடுவேன். I will seek the Lord, 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 தட்டி Lord. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say 3 hallelujah. அதுதான் வேதாகமம் சொல்லுகிறது. That's what the word of நீங்கள் God said. நாடக்கூடியவைகளை பவுல் சொன்னார். Paul said about to whom நீங்கள் we எதை seek. நாட வேண்டும்? To whom முதலாவதாக we seek. நான் Thirdly, பிரசங்கத்துக்கு வரட்டும். let me go to the word. நீங்கள் முதலாவது எதை நாட வேண்டும்? First of all, கர்த்தரையும் அவர் வல்லமை நாடுங்கள் seek the என்றார். Lord and is the strength of the Lord. இரண்டாவதாக Secondly, நீங்கள் நாடக்கூடியது to seek. அன்பை நாடுங்கள். Seek the love. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. 1 கொரிந்தியர் 14:1 சொல்லுகிறது. 1 Corinthians 14 verses அன்பை 1. நாடுங்கள். Seek love. ஞான வரங்களை விரும்புங்கள். Seek the gifts of the Lord. Listen to me my soul. கவனிங்க. Look here. எல்லாரும் அவன் கவனிங்க. சொன்னான் He said, அன்பை நாடு. Seek the love, அதன் பிறகு நீ விரும்புவது வேறு இருக்கட்டும். then you love something. ஞான வரங்களை விரும்பு. Love the gifts You of the like Lord. Love it. like அதை விரும்புங்கள். அவ்வளவுதான். That's all. ஆனா நாடக்கூடியது என்ன? But what to seek? அன்பு. Love. அன்பு. Seek the love of கையை தட்டி God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. வேதம் சொல்லுகிறது The Bible says, அன்பை நாடுங்கள். Seek the love of God. அன்பை நாடுங்கள். Seek the love of God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children, வேதம் அழகாக சொல்லுகிறது. Bible says, நீ நாடக்கூடியது இரண்டாவது மிக முக்கியமானது second important, அன்பு. love. அன்பு. Is love. வேதம் சொல்லுகிறது The Bible says, அன்பில்லாதவன் தேவனை அறியான். You don't have love. தேவன் you do not- அன்பாகவே God இருக்கிறார். is full of love. கையை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. என்ன விசுவாச கை தட்டு. Clap with faith. அன்பு இல்லாத மனிதன் தேவனை பார்க்க முடியாது. Without love we cannot see God. தேவனை பார்க்க முடியாது. Never ever see God. அன்பு எவனிடத்தில் இருக்கிறதோ You have love, அவன் ஒருவன் தான் தேவாதி தேவனை முகமுகமாய் பார்க்க they முடியும். can see God face to face. அன்பில்லாதவன் தேவனை அறியான். Without love we do not know தேவன் God. அன்பாகவே இருக்கிறார். God is full of love. 1 யோவான் 4:8 வாசித்து பாருங்கள். John 4 verses 8. அன்பின் வல்லமை எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். It will reveal about the power of love. அதைத்தான் சாலமன் அரசன் சொன்னார். That's what King Solomon said. நீதிமொழிகள் 10:12 வாசித்து பாருங்கள். 10 verses 12. அன்பு சகல பாவங்களை மூடுமா. Love will cover all the transgressions. அன்பு சகல பாவத்தையும் மூடுமா. Cover all the transgressions. தேவனுடைய அன்பு நமக்குள் வரும் பொழுது When the love of நம்முடைய God பாவத்தை அது மூடி விடுகிறது. The love of God comes, it will cover all our sins. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. நீதிமொழிகள் சாலமன் அரசன் சொன்னான் 10:12 Proverbs 10 அன்பு verses- சகல பாவங்களை மூடும் என்றான். Love of God will cover all the sins. ஆனால் அதை காட்டிலும் பேதுரு சொல்லும்போது இப்படி சொன்னார். More than the Peter said. 1 பேதுரு 4:8 வாசித்து 1 பாருங்கள். Peter 4 verse அன்பு 8. திரள் பாவத்தை மூடுகிறதாம். Love of God will cover all the sins. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's clap. அன்பு திரளான பாவத்தை மூடுமா. It will cover all the sins. அன்பு சகல பாவத்தை மூடுகிறது. Cover all the transgressions. அன்பு திரளான பாவத்தை மூடுகிறது. Cover all the sins. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. அன்பில் பயமில்லை. There is no fear in love. அன்பிலே பயமில்லை. There is no fear in love. பூரண அன்பு பாவத்தை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளி போடுமா. The complete love of God will cast out the fear. ஹalleluya. Hallelujah. அன்பு உன்னிடத்தில் இருந்தால் If you have true love of பயம் God, இருக்காது. you will not be bothered. காரணம்? Reason. ஏன் உனக்கு பயம் இல்லை? Why? There is- ஜீசஸ் உன் கூட இருக்கிறார். Jesus is with you. அவர்தான் அன்பு. He is love. அவர்தான் அன்பு. He is love. வேதம் சொல்லுகிறது. Bible says. அன்பு. Love. அன்பிலே பயமே இல்லையா. No fear in love. வேதம் அப்படித்தான் That's சொல்லுகிறது. what the Bible says. அன்பிலே பயமில்லை. There is no fear in love. பூரண அன்பு. The perfect love. எப்படிப்பட்ட அன்பு? What love? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா. Perfect love will cast out the fear. 1 யோவான் 4:18 வாசித்து 1 பாருங்கள். John 4:18. வேதம் சொல்லுகிறது. Bible says. அன்பில் பயம் இல்லை. There is no fear in பூரண love. அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா. Perfect love will cast out the fear. நம்ம நின்னா பயம். When we stand fear. உட்கார்ந்தா பயம். When we sit fear. நடந்தா பயம். When we walk fear. ஏன் பயப்படுகிறோம்? Why we are கிறிஸ்து உன்கிட்ட இல்ல. Christ is not there. கிறிஸ்து இருந்தால் உனக்கு பயம் வராது. If Christ be with you, no fear. அவர் நம்மேல் அன்பை வைத்திருக்கிறார். Because the Lord placed His love. அத்தனை பெரிய தேவாதி தேவன். Such a great God. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. அன்பை நாடுங்கள். Seek the love of கையை God. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. அன்பை நாடுங்கள். Seek the love of God. நீ நாடக்கூடியது என்ன? What is the thing to முதலாவதாக seek? First of all, என்னத்தை நாட வேண்டும்?
கர்த்தரையும் அவர் வல்லமை நாட the வேண்டும். Lord and his strength. இரண்டாவதாக Secondly, அன்பை நாடுங்கள் seek என்றார். the love of God. மூன்றாவது எதை நாட வேண்டும்? Thirdly, 1 கொரிந்தியர் 12:31 வாசிக்க நாம் 1 கேட்கலாம். Corinthians 12 verses 32. இப்படி இருக்க இப்படி இருக்கு முக்கியமான வரங்களை நாடுங்கள். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise எது God. முக்கியமோ அத நாடு. Seek the important things of God. முக்கியம் இல்லாத நாடாத. Other things we don't want that. என் அருமையானவர்களே, Beloved, நன்ற கவனிங்கள். மரியாதை சம்பாதிக்கணும். earn the respect. கிறிஸ்துவுக்கு முன்பு நீ வாழ நினைக்கும் பொழுது ஆண்டவருக்கு முன்பு ஆண்டவரை நாடுவாய், ஆனால் உனக்குரிய மரியாதை உன்னை தேடி வரும். If you live for God, your respect will automatically உன்னுடைய come. ஆசீர்வாதம் தேடி Your வரும். blessing will knock your door. உன்னுடைய காரியத்தை அவர் நன்கு அறிவார். He knows your deeds. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. இந்த பலருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். I am seeing the life of many. ஏன் வேதனையான வாழ்க்கை வாழுகிறார்கள், Why painful life, சஞ்சலத்தால் நிறைந்திருக்கிறார்கள், full of sorrow, காரணமின்றி சஞ்சலப்படுகிறார்கள், without reason, தவிப்பினால் நிறைகிறார்கள், sufferings, மனம் உடைந்து கதறுகிறார்கள், broken in heart, வேதனைகள் வருகிறது. painful. எதற்காக? What நீ for? தேவனை நாடாமல் இருக்கும் பொழுது பிசாசு உனக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறார். If you not seek God, demon will rise against. மிக முக்கியமானதை நாடுங்கள். Seek the important things. ரோமருக்கு பவுல் எழுதும்போது இப்படி சொன்னார். Romans says, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12th chapter, 13வது வசனங்களை வாசிப்போமா? பரிசுத்தவான்களுடைய குறைவில் பரிசுத்தவான்களுடைய குறைவுகளில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மற்றவர்களுக்கு உதவி செய்ய நாடுங்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு. seek to help others. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்றார். seek to help others. ரோமர் 12:17 வாசிக்க Romans கேட்போமா? 12 verses 17. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாக எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. Hallelujah to the Lord. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap it faith. இங்க கொஞ்சம் போட்டு விட்டுட்டு இவங்கிட்ட நல்லவ மாறி அவங்கிட்ட இப்படி. It's a இதனால தான் உனக்கு சஞ்சலம். crooked mind. That's why you are suffering. இதனால Sir. தான் சஞ்சலம். That's what suffering. What have to do? அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிங்களே. ஒருவருக்கும் தீமைக்கு தீமை தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாக எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் இந்த வசனத்தை கை கொடுத்து படிச்சுங்க. எல்லா மனுஷருக்கும் எல்லா முன்பு. மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன நாடணுமா? யோக்கியமானது செய்ய நாடணுமா? seek to do upright before all. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என்ன சொல்லுகிறது? What is that? நான் சொல்லவில்லை. I am not. எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம். Hebrews 12th chapter. எபிரேயர் 12 12th chapter. 14 வாசித்து முடிப்போமா? Verses 14. யாவரோடும் யாவரோடும் அப்படி நிறுத்திக்கோங்க. பக்கத்துல சொல்லுங்க யாவரோடும். with all people. இந்த பக்கத்துல சொல்லுங்க யாவரோடும். with all people. யாவரோடும் 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 சமாதானமாய் இருக்கவும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். என்ன செய்யணுமா? நாடணும். எப்படி நாடணுமா? பரிசுத்தமாக. சமாதானத்தோடும் பரிசுத்தமாய் இருக்க நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. அப்படி பைபிளை கீழே வச்சிருந்த கையை உயர்த்து. Let us lift up your hands. நேற்று வரை all the previous நீ என்னென்ன யோசிச்சியோ அதை யோசிச்சு பார். whatever things you may இன்றைக்கு நீ எதை நாட போகிறாய்? today what you are going to seek? நீ யாரை நாட போகிறாய்? to whom you seek? தாவீது சொன்னான் அல்லவா? King David said. என்ன சொன்னான்? what does he say? கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள். seek the Lord and his strength. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். seek the face of அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். seek his face. அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே oh generation அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு யாக்கோபின் புத்திரர்களே children of chosen Jacob. இதை தான் தாவீது சொன்னான். that's what Jacob said. ஆனால் அதே தாவீது ஒன்றை சொன்னான். he said one thing. நான் பிரசங்கிக்கும் போது சொன்னேன் வசனத்தை கொஞ்சம் கவனிங்கள் என்று சொன்னேன். when I preach, ரெண்டு கையை உயர்த்திக்கோ. lift up your hands. இதை தாவீது இதே வசனத்தை மற்றொடத்தில் சொல்லும்போது in another place he said என்ன சொன்னான் தெரியுமா? what does he say? யார் பைபிள் எடுக்க வேண்டாம். இப்படித்தான் உங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் மாற வேண்டும். you need this experience in your life. 105ஆம் சங்கீதம் 105 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்கும்போது கண்ணை திறந்துகோ, வாயை திறந்து அந்த வசனத்தை அப்படியே சொல்லு. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இதைத்தான் அவன் அங்கே சொன்னான். வாசி. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் ஹalleluya hallelujah
What is the different? யோசிச்சு பாருங்கள். தேவனுடைய வாக்கு அப்படிப்பட்டது. The word of God is powerful. அங்கே அவன் அப்படி சொன்னான். Here he said this word. தாவீது இங்கே இப்படி But சொல்கிறார். here he says like that. ஆனால் ஒன்றுதான். But one thing. ஆனால் ஆபிரகாம் இல்லாமல் நீ இல்லை. Without Abraham we are not. உன் தகப்பனுடைய ஆபிரகாம் ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமானால் If you need the blessings of Abraham, முடிவு செய்து கொள். have to decide. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே ஆமென் சொல்லுங்களேன். Amen. நான் ஆபிரகாமின் சந்ததி, I'm a seed of Abraham. யாக்கோபின் குமாரத்தி, Children of யாக்கோபின் மகன் என்று சொல்லுகிறவர்கள் ரெண்டு கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். Lift up. என்னோடு கூட நீங்கள் இன்று தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அத்தனை வல்லமை உள்ளதாக இருக்கும்படி அவர் வல்லமையின் நாடு, அவரை தேடு. அப்பொழுதுதான் நீ ஆபிரகாமின் சந்ததியும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலின் புத்திரர்களாய் இருப்பீர்கள். அப்படியே கரங்களை உயர்த்தி நீங்கள் அதை நாடும் பொழுது கர்த்தருடைய முழு ஆசீர்வாதத்தை நீ பெறுவாய். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே கர்த்தரையும் ஒரு வல்லமையும் ஆண்டவரே அப்பா தேடுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமையும் ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது நாடும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா ஆண்டவரே. உலக காரியங்களில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் நாடி இருந்தோம் ராஜா ஆண்டவரே. அந்த ஆண்டவரே அப்பா உலகத்தில் இருக்க எல்லா காரியத்தையும் விட்டு பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே நித்தமும் ஆண்டவரே அப்பா நாடும்படியாக ஆண்டவர் உம்முடைய ஆண்டவரே காரியங்களை ஆண்டவர் நாடும்படியாக கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் அன்பை நாடுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா தேவனுடைய அன்பு ஒரு நாளும் மாறி போகாது ஆண்டவரே. உலகத்தின் அன்பு மாறி போகும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நாங்கள் ஆண்டவரே நித்தமும் ஆண்டவரே அப்பா நாடும்படியாக ஆண்டவரே உம்முடைய வரங்களை நாங்கள் நாடும்படியாக யோகியமாய் இருக்கும்படியாக எங்களை நாடும்படியாக ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் சமாதானமாய் இருக்கும்படியாக பரிசுத்தத்தோடும் ஆண்டவரே அப்பா நாங்கள் பரிசுத்தத்தை நாடும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரே கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஆண்டவரே இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் ஆண்டவரே பாவங்களையும் ஆண்டவரே மற்றவருக்கு ஆண்டவரே உண்டாக்குற எல்லா பகைகளையும் ஆண்டவரே அழித்து ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தையும் ஆண்டவரே பரிசுத்தத்தையும் ஆண்டவரே கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உண்மையை நாடி உம்மண்டிலே வர உதவி செய்ய முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாடணும் ஆண்டவரே. தேவனை நீ கொடுத்த அத்தனை வார்த்தைகளையும் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே வழுகி போகாதபடிக்கு உண்மையும் முத்தமாய் ஜீவித்து ஆண்டவரே நித்தமும்மை தேடி ஆண்டவரே நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்று ஆண்டவரே யாக்கோபின் புத்திரராய் இருக்கிறோம் என்பதற்கு ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அடையாளத்தை தேவன் ஆண்டவரே ஏபி சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் தேவன் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த சபைகள் இருக்கோ தெரியாத ஆண்டவரே எங்களுடைய சபையில் ஆண்டவரே பூர்ணமான நாடுகிறவர்கள் பாக்கியவான்கள் கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பில் சிறந்த சபையாக இருந்து ஆண்டவரே உம்மையே நாங்கள் நாட உதவி செய்வீராக பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். சொல்லுங்கள் இயேசுவே. இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி. இயேசுவே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி. இயேசுவே வல்லமை உள்ள கர்த்தாவே உம்மையே நாடுகிறோம். உம்முடைய சமூகத்தை தேடுகிறோம். நாங்கள் இன்று முதல் ஆபிரகாமின் சந்ததியும் யாக்கோபின் குமாரர்களும் யாக்கோபின் குமாரத்திகளும் உமக்கு செல்ல பிள்ளைகளாய் இருக்கு உம்மை நாடுகிறோம். வேதனைகள் விலகி ஓடட்டும், உபத்திரவங்கள் ஓடட்டும், சஞ்சலங்கள் ஓடட்டும், தவிப்புகள் ஓடட்டும், புலம்பல் இயேசு நாமத்தில் ஓடட்டும். இயேசுவே எங்களை ஆசீர்வதியும். சகல ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பும். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி யாக்கோபின் புத்திரர்கள். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய குமாரர் குமாரத்திகளாக எங்களை ஆசீர்வதியும். பலவீனங்கள் மறையட்டும், சஞ்சலங்கள் மறையட்டும், ரத்தம் கலங்கிய கண்கள் வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் இயேசு சுவாமி எங்களை ஆசீர்வதியும். சொல்லுங்கள் எங்களை ஆசீர்வதியும். இயேசு சுவாமி எங்களை நடத்தும். அப்பா இயேசு அப்பா உம்மை கூப்பிடுகிறேன். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய வல்லமை மட்டும் நாடுகிறேன். உம்முடைய அன்பை நாடுகிறேன். உம்முடைய பரிசுத்தத்தை நாடுகிறேன். யோக்கியமானதை நாடுகிறேன். உம்முடைய வரங்களை நாடுகிறேன். தேவனே நீர் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் நாடி உம்மை பின்பற்ற எங்களை ஆசீர்வதியும். வானத்தின் நட்சத்திரத்தை காட்டிலும் எங்களை அதிகமாய் ஆசீர்வதியும். எங்களை அதிகமாய் ஆசீர்வதியும். கடல் மணலை காட்டிலும் எங்களை அதிகமாய் ஆசீர்வதியும். சமாதானத்தில் ஆசீர்வதியும். சந்தோஷத்தால் ஆசீர்வதியும். நீடித்த நாட்களில் ஆசீர்வதியும். நோய் நொடியின்றி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு. இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை.
இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகாசபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சோலமன். அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ சபையின் மகிமையின் எழுப்புதல் மாலை ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி நாள் அன்று மாலை 5:30 மணி முதல். இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை, கெல்லிஸ், புரசைவாக்கம், சென்னை 7. தீர்க்க தரிசன தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். ஜெபம்